கோமாளி வந்தேனுங்க. பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டம் பாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் செய்யாதீங்க. வேறு கட்ட போனாதுன்னா நம்ம உடம்பு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி. எத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான எம்கேஆர் வந்தேனே. வாழ வைத்த மதுரையின் பதில் உள்ள உலகத்துக்கே வீரத்தை காட்டிய மதுரை தமிழ் உறவுகளுக்கு பாதம் தொட்டு இரவு வணக்கம். இது யாரும் இல்லடா, பிள்ளைகளுக்கு சோறு ஓட்டு வளர்க்கணும். அதெல்லாம் என்னடா ரேசி திங்குமா? சூப்பர் சூப்பர். அமைதி ப்ரோ, அமைதி அமைதி. பூரா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி தான். நோ ரசிகர். சூப்பர். சார் போச்சு வைங்க அப்பு. சார் போச்சு எக்க வைங்க. கோப்டா ஜாமி வருமா வருமா? பாண்டிமணி வருமா வருமா? வரோம் வரணும் வரணும். இந்த கூட்டத்தில் கூட உட்காந்துருக்க ஆளுகள்லாம் ஒன்றுக்கு இருக்க போக முடியாதுல்ல. இங்கே சாமி இருக்கு. என் பாண்டிமணி எப்பயுமே இருக்கு. துடியான தெய்வம். இந்த மக்களை எல்லாம் ஆதி காலத்தில் நம்ம கிழவங்க உள்ள நாளையில் இந்த ஜாமியை தவிர கிழவிக்கெல்லாம் ஆதரவு யாரும் கிடையாது. இன்னைக்கு நான் பெரியாள் நீ பெரியாள் நீங்கள் பேசலாம். ஆனால் நம்ம ஜாமி தான் என்றைக்குமே பெரியார். கை தட்டலாம். இது சாம்பிள் தான். மெயின் பிக்சர் அரை மணி நேரத்துக்கு அப்புறம். இந்த கூட்டத்தில் கூப்பிட்டது தப்புத்தேன். இப்போ இந்த நின்றாளுகளுக்கு கொஞ்சம் இடம் கிடச்சிருக்குமே. எல்லாமே டெக்னிக் தான் ப்ரோ. அமைதியாக இருங்க. எங்கள் அண்ணன் தம்பியலாம், என் தம்பியலாம் பூரா என் தம்பி எங்கள் அண்ணன் உட்கார். அப்படியே கோயிலுக்கு போச்சு பூஜாரி விபூதிய கலப்பு இங்கிட்டு இருக்க அல்ல. ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கே? ப்ளீஸ் ப்ளீஸ் அமைதி 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 ப்ரோ. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, தமிழுடைய வீர விளையாட்டை உலக நாட்டுக்கெல்லாம் காமித்த வீர தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். அருமையான கிராமம். இந்த பகுதியில் சுற்றி நான் வந்திருந்தாலும் இது முறையாக இந்த புண்ணிய பூமிக்கு வருவதற்கு என்னை அழைத்து வந்த அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். வர வர ஆடல் பாடல் மாதிரி ஆகிப்போச்சு என் பொழப்பு. நான் அப்போ சொன்னேன் எங்கள் அண்ணங்கிட்டலாம், நம்ம ஊர் பொம்பளை ஆளுக்கு தனியாக ஆம்பளை ஆளு தனியாக கயரை கட்டுங்கன்றேன். இந்த பொழந்து போச்சு. பூரா கலந்துருச்சே. குருணம் மருந்து யூரியா கலந்த மாதிரி. அமைதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல நாடகம். இந்தா கத்திட்டா இல்லை, அவங்க கத்தலைன்னா நாடகம் நல்லா இருக்காது. ஆடா தம்பி, நீ தான்டா இளநியை வெட்டி நான் கொடுக்க வந்துவேன். இளநீ பயலுகடா. மனுஷனுக்கு மனுஷன் ஜாமி அல்ல. இந்த பாண்டிமணியை பார்த்தீங்களா? எங்கள் ஜாமி துடியா இருக்கும். எந்த ஜாமி பெண் தொடர்ந்தாலும் ஆயுசுக்குள்ளே மாறிக்கிருமா. ஆனால் பாண்டிமணி ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆயுசு வரைக்கும் விடாது. அப்படி ஒரு பெல்லாப்பைய ஜாமி இந்த பாண்டிமணி. வானே வானே. முத 100 ரூபா கொடுத்த விளங்குமா? கருப்பாயூர்னி, சீமா நகர்,
சின்ன பிரியான். யார் பேர்? உங்கள் பேரானே? அம்மா பேட அப்பா பேர். ஓகே ப்ரோ. 100 ரூபா கொடுத்துட்டு நல்ல வேலை ஜாதகத்தை தூக்கிட்டு வராமல் போனேன். 500 ரூபா கொடுக்கணும். டீச்சர் வேலையை ஏற்றிவிட்டாங்க. விழா கமிட்டி மேடைக்கு வாங்க. விழா கமிட்டி மேடைக்கு வாங்க ப்ரோ. பொன்னாடாது போத்தனம்னா போட்டுருங்க. வாங்க அப்பு, வாங்க போ அப்பு. பெரியவங்க இல்லைன்னா இல்லை கிடையாது. பூரா விவசாயி மைங்க. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்கள் அப்பைங்க துண்டை பார்த்தாலே நான் வணங்குவேன். பாதம் தொட்டு வணங்குறேன். அவங்க காலத்தோட விவசாயத்தை அள்ளி வச்சு முடிவாங்க. ஆரம்ப காலத்தில் அந்த ஏரியா பூரா விவசாயம் பண்ணுறிய. இன்றைக்கி ஆளுக்கு 4 கல்லை உண்டி பிளாட் ஆகி போச்சு. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா சோத்துக்கு சும்மா இருங்கன்ட்டேன். எம்கேஆர் பயலகடா கொட்டூரமா அப்பொண்ணு இப்பொண்ணு வெதரில் பொண்ணு. மற்ற நாடகமெல்லாம் கரைச்சல்லாமல் நடக்கும். என் நாடகத்தில் எல்லாமே நடக்கும். என்னப்பா நான் வீட்டுக்கு போவா? என் நாடகத்தில் தான் எல்லாமே. என்னப்பு நம்மளது கற்பாயிரணி சீமானார் முத்திரை சார்பாக நம்மளை எம்ஆர் கொஞ்சம் என்ன சொல்ல ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. வேற துண்டு இல்லையாப்பா? இதை கட்டி குளிச்சா தெரியும்ப்பா. ஒயிட்னோ கலர் லாங். இது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க துண்டு போடாம குளிக்கிறதா கேள்வி. இதை கட்டி குளிக்க முடியாது. முடிய சுத்தம். இதெல்லாம் பார்த்துக்கிறோம்ல. சரிப்பா போடுங்க. 6 மணி கொண்ட அன்பு தம்பி பலநாடு கைகாட்டியை சேர்ந்த தம்பி கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்க கொடுக்க அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்திய அன்பு தம்பி மனோஜ் எல்லாமே அவன் பேர் தான். வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர்ப்பா. 4 பேரும் சூப்பர்ப்பா. இங்கே தாளமிச்சு கொண்டிருக்கும் பிறைத்தினி பையன் மகன் எதுக்கு எடுத்தாலும் அரண்டது மாதிரியே நிற்கிறானடா. மாப்பிள்ளை ஜதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஒளிவலிக்கு போட்டியலா மைசெட்டு பேர் சரி பாண்டியன்னா கோகா எனக்கு பிடிக்காது போட்டாச்சா? வேற யாருக்கு போடணும்? அப்படியே உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. சும்மா போயிட்டு வாங்க. சித்தப்பு பொம்பளை பிள்ளைய இருக்க போயிட்டு வாங்களே. யாரை பார்க்கணும்? யார் அண்ணே? அண்ணே நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக இந்த எம்கேஆர் நாடக குழுவை அமைத்து கொடுத்த அன்பளிப்பாளர்கள் தெய்வ திரு கு மூக்கன் பாண்டியம்மாள் குடும்பத்தினர் கேஎம்பி அண்ட் சன்ஸ் சென்ட்ரிங் கான்ட்ராக்ட் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தெய்வ திரு என் நாகராஜ் திருமி குடும்பத்தினர் திரு அமுது இந்திரா அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஏபி அர்ச்சுனன் சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் திரு கே மதையானை கமலா குடும்பத்தினர் எம் பாண்டியராஜன் நிசா அவர்களையும் மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் முத்திரையர் சமுதாயம் கருப்பாரணி சீமானவர் விழா கமிட்டி சார்பாக அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே ப்ரோ. புரோன்னா சாப்பிட்டியான்னு அர்த்தம். உட்கார சித்தப்பு. இந்த நாடகத்திற்கு அன்பளிப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் மற்றும் முத்திரையர் சமுதாய இளைஞர்களும் இதில் இருக்காங்க. இளைஞர்கள் ஒருத்தர் யாருனாலும் வாங்க, அவங்களுக்கும் அன்பளிப்பு துண்டு கொடுக்கப்படும். யாராவது ஒரு இளைஞர் வாங்க, யாருனாலும் ஒரு இளைஞர்கள் வாங்க, இளைஞர்கள் யாருனாலும் ஒரு ஆள் வாங்க. தம்பி வாப்பா 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 தம்பி என் சிங்கம் வாடா. எப்பா இளைஞர்கள் யாருனாலும் ஒரு ஆள் வாங்கப்பா, துண்டு வாங்கிட்டு போங்க.
எதுக்கு உட்காந்துருக்கீங்களா? ஒருத்தர் எந்திரிச்சு வந்து வாங்கிட்டு போங்கடா. டேய் வாங்க, ஒரு ஆள் வாங்கப்பா. வாங்கப்பா. மதுரை பாண்டி கோயில் என் அன்பு தம்பி பூசாரி அரங்காவலர் ராஜப்பன் சார்பாக பொன்னாடி போத்தி அன்பாலயத்துக்காக 501. என் தம்பி கண்டிப்பாக பிளேயராக தானே இருக்கண்ணா. என்ன பிளேயர்ப்பா? சிம்பாடி. வாழ்த்துக்கள் தம்பி. உன்னை மாதிரி இளைஞர்லாம் உடல் பயிற்சி செய்யணும், செய்ய மாட்டாங்க. பூரா மண்டி ஓட்டு சீமக்கரை உள்ள விறகு வெட்டாயின்னு சொல்ல வந்தேன். ஒரு போட்டோ எடுப்பா தம்பி. வாடா கிரிச்சு. இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காங்களோ. நான் கிரிச்சு பொழந்தேன். ஹலோ ஹலோ கரிச்சா இன்னைக்கு ஃபுல்லாக உங்களை வச்சு பண்ணு தான். ஐயா என்னடா டே மெதுவா வாடா. மூணு மண்டை என்கே ஏரியா தம்பி அவர் சார்பா பொன்னாடை பார்த்து எம்கேஆர் 3 மண்டை பயலுகடா. நன்றி நன்றி நன்றி. சரி தம்பி இறங்குங்க. நாடகம் இன்னைக்குத்தேன். செல்ஃபி எடுக்கிறதுக்கு நான் காது ஊத்துக்காரா வந்திருக்கேன். பப்புளு சென்னையா இருக்கேன். உள்ள பிரச்சனையா இருக்கேன். காலிச்சா அவர் சொல்லுவாரு. இதுல சொல்லுப்பா. அவ்வளவுதான். கரண்ட் கட் ஆயிடுச்சு. இதுல சொல்ற என் தம்பி நீ வீர தமிழன். லாஸ்ட் பா 2 மினிட் இதுல பேசுறான். அழகு முத்து பாண்டி மாப்பிள்ள என்னாச்சு? வெதர்ல பருவா என்னடா என்னடா என்னை லூசு குடிக்க வச்சுட்டாங்க. விடுப்பா விடுப்பா. என்னை மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சிட விடா விடா விடா. அவ்வளோதான் கொடுத்து வச்சது. அவ்வளோதான். எனக்கு மாப்பிள்ளை இல்லை நாடகத்துக்கு வந்தேன்னா கேதம் கேட்க வந்தேன். எது வந்தாலும் கேமரா ஃபுல் ஃபோக்கஸ். ஆமாம் செருப்பு கழட்டி நீ எரிஞ்சா கூட எடுத்துக்கிட்டே இருங்க. போ போ. நீங்க யாரு? பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. என்ன 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 என்ன? கதை எழுதி நீர்மல் அடி அடிக்கிறாங்க. என் அன்பு தம்பிகள் அண்ணனுக்கு அன்புகளுக்கு ஈடு எது? அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் எம்கேஆர் அதுலேயும் தமிழனா பிறக்கணும். உங்களை சிரிக்க வைக்கிற கோமாளியா நான் நடிக்கணும். அதற்காக இவ்வளோ அம்பு ஒன்றும் பண்ண முடியாது. கும்பிட்டு போதையில் வந்து கட்டி பிடிச்சாங்கன்னா குலக்க சாயிடும். ப்ளீஸ் தம்பி, இந்த நாடு எப்போ வல்லரசாகும் என்றால் ஒட்டுமொத்த டாஸ்மாக் கடையை என்னைக்கு அழைக்கிறாங்களோ அன்னைக்குத்தான் வல்லரசா. என் தம்பிகளை எங்கள் அண்ணன் கண்ணுக்கு முன்னாடி கெட்டு போவதை பார்த்து கொண்டு என் மனம் பொறுக்கவில்லை. என் அன்பு உறவுகளை உங்கள் எல்லாரும் பாதம் தொட்டு கேட்குறேன். இந்த பிறவி என்பது ஒரு தடவை, இனிமேல் யாரும் பிறக்க போகிற கிடையாது. அதனால இந்த தீய பழக்கத்தை மறந்து என் தம்பிகளெல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. எங்கள் பாண்டிமுனி ஐயா உங்களுக்கெல்லாம் புத்தியை கொடுக்கணும்டா. என்ன சொன்னாலும் அங்கிட்டு போய் என்னை நோத்தகமான வை வாங்கிறான். நான் என்ன செய்ய? எங்கள் ஆத்தாக்கமார்கள் ஆத்தா அடுத்த பிறவியில் நீங்கள் பொம்பளையாக பிறக்கணும்தா அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த வரையில் நீங்கள் ஊரம் ஆம்பளை, இவங்க ஊரம் பொம்பளை. அந்த அண்ணே அதுக்கு விசில் அடிக்கிற எப்பயும் உனக்கு முணுமுணுண்டுதா? பொம்பளையா பிறக்கட்டேன், அவன் ஆம்பளையா பிறக்கட்டேன். உலகத்தில் தமிழனா பிறக்கிறது தான் பெரிய ஒரு புண்ணியம் என்பதை நான் சொல்றேன். டொங்காசு ஊரே வெள்ளத்தில் போய்கிட்டு இருக்கு, ஒருத்தன் மட்டும் டொங்காசுன்றேன். அவங்களுக்கு அவன் பொழப்பு. இந்த டொங்காசி இடியப்பம் இதை சொன்னது நான் தான். இப்போ எல்லாரும் ரோட்டுகளில் சொல்லிட்டுறேன். சின்ன பையன் சொல்கிறேன், 3 வயசு பையன், அண்ணே டொங்காஜினா என்னன்னு. டொங்காஜி என்பது கெட்ட வார்த்தை கிடையாது.
அதை ஒரு நாளைக்கு 3 தடவை சொன்னீங்கன்னா ரத்தம் ஊறும். அதை ஏதாவது அடிச்சு விட்டு போக வேண்டிய. அப்புறம் யானை கதை. யானை என்பது என்ன? 5 அறிவு ஜீவ யானை. அந்த யானை 130 டன். பிகாஸ் ஒரு சுமாட்டி எலி அதை டொங்காஸ் போட்டது என்றால் நம்ப வைத்திருக்கிறேன் உங்கள். நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இது சிரிப்புக்கான கதையை தவிர தம்பி தெரிச்சு போவேன். அவரெல்லாம் 2வது படிக்க மாட்டாரு. ஆமா ஏலக்கடை அதே ஒரு மையன் சான்சினா கிடையாதா மடுவுடா. கலிஜரி காளிமுனி இப்போ வந்தால பாண்டிமுனி அண்ணன் தான் காளிமுனி. முனின்னா வந்துட்டாலே எல்லாம் ஒண்ணுதாப்பா. அதே உண்மை. நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை பார்க்கணும். நீங்கள் அங்கேருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என் கவனம் மாறிடும். இவ்வளோ கூட்டத்தை இந்த பார்த்துருக்கீங்களா தம்பி? இந்த அகராதி மயிரா பேசக்கூடாது, செகுல அரைஞ்சு விடுவேன். இவ்வளோ கூட்டம் வந்தது இந்த நடிகர்களுக்காக கிடையாது. ஐயோ இந்த நடிகர்னா என்னையும் சேர்த்தானா? ஒட்டுமொத்த நாடக நடிகர் கிடையாது. இந்த கிராமத்து மீது உள்ள அன்பும் பாசத்துக்காக வந்ததுதான் அந்த கூட்டம் என்பதை நான் சொல்றேன். பெரியாள் பெரியாள் என்று யார் பெரியாள்? பெரியாள்னா வர்ற மலை அப்படி நிப்பாட்டி புரியாங்க மயிர் மையம் அப்படி எப்படின்னா நின்றுமா? ஆடு பொட்டை குட்டி ஓடுது உடனே பெரியாள்னா ஓம் கிரீம் கிரீம் கடா குட்டி வாத்தத்தின் கொட்டையோட விழுந்துருமாக்க. யாரும் பெரியாள் அல்ல. 10 மாதம் சுமந்து நம்ம அப்பாட்ட எவ்வளோ அடி. சாராயத்தை தண்ணியை பிடிச்சிட்டு அப்பா அடிப்பார். அப்போ கூட தன் மடிக்குள்ள ஒளிச்சு லூசு முண்டை பிள்ளைய அடிக்காதடா என்னைய அறான்னு சொல்ற உலகத்தில் பெத்த தாயை தவிர யாரும் பெரியாலே கிடையாது. அம்மாதான். இதில் கைதட்டுற வயல ஒரு அம்மாவை டெய்லி காலத்தொட்டு கும்பிட்டு போடுவாங்க. ஏண்டா என்னை இந்த சித்திரவதையா சொல்றதுக்கு? ஒவ்வொரு பிள்ளையும் ஊருக்கு பேர் சேர்க்க வேணாம், இந்த நாட்டுக்கு பேர் சேர்க்க வேணாம். உன் வீட்டுக்கும் உன் தாய் தகப்பனுக்கும் பெருமை எடுத்து பேர் சொல்ல வாழ்றா தமிழான். கை தட்டணும். நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது கை தட்டணும். இல்லைன்னா நீங்க என்னை மதிக்கிறேன்னு அர்த்தம். நான் எத்தனை ஒரு கருத்து சொல்றது. அன்னைக்கெல்லாம் ஒரு 10 பயிலுக போதையில் வந்தாங்க. என் தம்பியை கூப்பிட்டு மேடைக்குள்ள உட்கார வச்சு 10 பேர்த்தையும் டேய் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட கேளுங்கடா. உங்களுக்கு ஏதாவது தொழில் செய்யறதுக்கு அண்ணன் ஏற்பாடு செய்து தரேன், குடியை விட்டுருங்கடான்ட்டேன். 10 பேரை என் தம்பிய 10 பேரை என்கிட்ட காலில் விழுந்து விபூதி வாங்கினேன். அந்த காளிமுனியன் பேரை சொல்லி வைனேன்ட்டு 10 பேர்த்துக்கு விபூதி வச்சேன். இன்னுமே தண்ணியே அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு மறுபடியும் வந்து கேட்டாங்க. அப்போ பீரு சாப்பிட்லாமான்னு கேட்டேன். அப்போ எந்த அளவுக்கு என் தம்பி இருக்காங்க. இது ஏப்பா ரெடி ஒரு சாங் பாடிட்டு ப்ளீஸ் 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 ப்ரோ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அப்போ சார் போய்ங்க போ சார். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் எந்த ஊரு அவர் சொந்த ஊரு. அவர் படுத்திருக்காரு அந்த பேக்கரப்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம ஊரு தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ புகழ் அப்துல் கலாம். அக்கினி சிறை எழுதி புகுந்து விட்டு
நாடுகள் அத்தனையும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மறக்கலாம். இந்த உலக வல்லவரை, இந்த ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை என் தமிழ் உறவுகள் மட்டும் நாங்க மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த். நம்மளுக்கு வாழை மரம் அன்பளிப்பு அளித்த திரு ஸ்ரீதரன் ரமணியா குடும்பத்தினர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழை மரம் அன்பளிப்பு அளித்த ஏ ஸ்ரீதரன், எஸ் ரமணியா குடும்பத்தினர்கள், ஜீவன் பாண்டியன், சித்தார்த் பாண்டியன், கருப்பாரணி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் அன்பு தம்பி பாண்டி கோயில் மாலை கடையில் இருக்கேன், சூர்யா. ஆமாம், இங்கே வந்தவனே என் தம்பி ஓடியாந்துருவேன். என் பாச தம்பி சூர்யா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி, நன்றி. மலக்கருக்களில் இப்பொழுது ஹலோ ஹலோ வாழை மரம் அன்பளிப்பு அளித்த ஸ்ரீதரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். எஸ்எஸ் மோட்டார்ஸ் சார்பாக அன்பு தம்பி சூர்யா சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். மற்றும் பிரசாத பை தேங்காய் பழம் அன்பளிப்பு கேகேஎம் காக்கையன் கருப்பாயி குடும்பத்தினர்கள், கேகே முத்துப்பாண்டி ரியல் எஸ்டேட் பூமாதேவி, திரு கேகேஎம் விஜயகுமார், திரு கேகேஎம் சின்னத்துறை ஐஸ்பிரியா, கேகேஎம் எம்சி லக்ஷன், கேகேஎம்சி லத்திகாசிரி, கேகேஎம் அருண் பாண்டி கௌசல்யா, கேகேஏ லித்திஸ், கேகேஏ லத்திஸ்ரீ அவர்களை மற்றும் அருண் பாண்டி பாண்டீஸ்வரி, யோஜனஸ்ரீ மனோபாண்டியன் ஏபி சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க, தயவு செஞ்சு தேங்காய் பழம் அன்பளிப்பு கொடுத்த உலக நாங்கள் பேர் வாசிக்கோம், அவங்க மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தம்பி இல்லையா தேங்காய் வரலாம், நீ தானப்பா, வாடா என் தங்க ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சின்னஞ்சிறு வயசில் ஒரு மேடைக்கு ஏறுறதுக்கே தைரியம் வேணும், வாசிங்க. நீ வாடா, அண்ணனை கட்டி பிடிச்சிக்கடா, வாடா தங்க வாப்பா, செகல் கட்டி அரைஞ்சுக்கிறேன் மயிருமே. என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன கேட்காம இருக்கேன், வந்து கட்டி பிடிந்தானே சொன்னேன், வாடா. ஒரு நிமிஷம், மாடு புடி மாடு, சரி சரி சரி, போக்கு மாடுதேன், சரி சுத்து மாடுதேன், இருடா ஏ செத்தான்னு சொல்லடா, பறைத்து நீ கூதிமேனே தம்பிடா. இவனை விட மறுக்குது. வாடா 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 வாடா, சிங்க காலை இறங்கிருச்சு. அப்போ கொஞ்ச நேரங்க, உன் பேர் என்னப்பா? என்னது? கைதட்டலாம். ஒரு பச்சில குழந்தை சாமிக்கு சமம், என் தெய்வம். என்ன படிக்கிறீங்க? அப்போ 4th standard. 4ன்னு சொல்லணும், 4ன்னு சொல்லணும். 4வது படிக்கின்றேன் சொல்லு. 4வது படிக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா நமக்கு யாருப்பா? பொலந்து ஓச்சு முன்னாள் ஜனாதிபதி. நீ போப்பா, அண்ணேவா இல்லை, இவ்வளோ படித்ததுக்கு அப்புறம் அவன் ஐயா அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவ அம்மா பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? பாண்டீஸ்வரி. அப்பா பேரு? அருண் பாண்டி. உங்க அப்பா அம்மா தாலி கட்டினார்ல, கோயிலா மண்டபமா? கல்யாணத்துக்கு உனக்கு சொல்லவே இல்லைல்ல. நான் தான் இந்த கல்யாணத்தில் செவரொட்டி சுட்டுவேன். எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? வாழ்த்துக்கள், சூப்பர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் சிங்க குட்டிடா, களி மதுரை மண்ணில் பிறந்த யாரும் சோழனை நிரூபிச்சாடா சிங்கம். அவனுக்கு அதுக்கு பொண்ணாரு அவ அப்பா ஏதாவது செஞ்சாரா?
என்னது என்ன நீ ஏன் பயப்படுற? இரு இங்கே வாவேன், உன் முகரை வாடுது, இங்கே வாவேன். இது எங்கள் அண்ணன் இவ்வளோ சோகமாக இருக்கக்கூடாது. என்னண்ணே அவ என்ன செஞ்சாங்க குடும்பத்தில்? ரொம்ப பயமா இருக்கு. ஏன் நான் மாட்டு டாக்டரா? பயப்படாத சரி. தோரணை கொடி அன்பளிப்பு பி தென்னரசு, பி ராமு, எஸ் ஆனந்த், பாண்டி அக்னி அவர்களை மேடைக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்ன கருத்திலும் போனாலும் குடி இன்னும் போலையா? இந்த தோரண கொடி அன்பளிப்பு அளித்த நண்பர்கள் தயவு செஞ்சு வாங்க, மேடைக்கு வாங்கப்பா. என்ன கருத்திலும் போனாலும் குடி மதிப்பு மரியாதை கூடிய முத்திரையர் சமுதாயம் கருப்பாயூரணி சீமா நகர் சார்பாக நடைபெறும் அருள்மிகு ஸ்ரீ சின்ன பாண்டீஸ் முனீஸ்வரர் ஆலயம் வழிபாடு 16ஆம் ஆண்டு வையாசி உற்சவத்தை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய அன்பு உறவுகள் தெய்வ திரு கு மூக்கன் பாண்டியம்மாள் குடும்பத்தார்கள், KMP சன்ஸ் சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் தெய்வத்திரு என் நாகராஜன் திருமி குடும்பத்தார் மற்றும் என் அமுது இந்திரா AP அர்ஜுனன் சென்ட்ரி கான்ட்ராக்ட் மற்றும் K மதயானை கமலா குடும்பத்தார்கள் மற்றும் எம் பாண்டியராஜன் நிசா மற்றும் முத்திரையர் சமுதாயம் கருப்பாயூரணி சீமா நகர் மற்றும் வெளியூர்லிருந்து வருகிறது என் அன்பு உறவுகள் அன்போடு என்ன பேர்? ஏ அப்பாஸ் ரசியா சப்ளையர்ஸ் எம்கேஆர் பயலுக அப்பாஸ் சிவா சார்பாக 101. ரொம்ப நன்றி தம்பி, நன்றி சிங்கா. சரி சரி கிரிச் அட எடுத்து ஆமாம் ஆமாம் சிங்கா. சரி சரி சிங்கா ரைட். பின்னாடி இருக்கிறவங்க தயவு செய்து உட்காருவேலாம், உட்காந்துறவங்களுக்கு தெரியலையா? அப்போ நல்லா இருப்பியா? இருங்க தம்பி ஒரு நிமிஷம். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரக்கூடிய ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் நமக்கெல்லாம் சொந்தக்காரன் என் அன்பு தம்பி பரவம்பட்டி SK கூலுச்சாமி அவருடைய தம்பி மகன் அஜித் குமார் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். திரைப்பட நடிகை, BA படித்த ஒரு பட்டதாரி என் அன்பு தங்கச்சி. பாட்டும் சரி பேச்சும் சரி, எத்தனை நாரதர் ராஜபாட்டுகளை மேடையிலே ஓட விட்டு இருக்கு என் தங்கச்சி. இன்னைக்கு என்ன நடக்க போதோ? என் அன்பு தங்கச்சி வளநாடு கைகாட்டியை சேர்ந்த காயத்ரி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவாங்க சின்ன முத்துச்சிரிப்பின்னு. முத்துச்சிரிப்பி அண்ணே அவருடைய குரல் வளம் வேற, என் தம்பிக்கு குரல் வளம் இனிமையா இருக்கும். என் அன்பு தம்பி பிரான புயல் மதுமிதன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது என் பாச அன்பு தம்பி. படித்த படிப்புக்கு எதனாச்சும் ஒரு அரசு வேலை பார்த்திருக்கலாம், ஆனால் தன்னுடைய தந்தை எந்த கலையிலிருந்து நம்மளை படிக்க வைத்தாரோ அந்த கலையில தான் நான் படித்தாலும் வாழ்வேன் என்று சொன்ன இந்த தமிழனை எம்கேஆர் தலைவணங்கிறேன். வாழ்த்துக்கள்ரா தம்பி. என் அன்பு தம்பி வளநாடு கைகாட்டியை சேர்ந்த SS கண்ணன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். கண்ணா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்க உரிமை மேலும் தானடிக்க
சித்தாக ஆடை கட்டி நீ சீரி எழுந்திடம்மா. இந்த ஊரில் கோவில் கொண்டு என் அங்கால ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றே ஆடிக்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா. சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. தொடர்ந்து பாட்டை பாடி மக்கள் மத்தியில் பேர் வாங்கிட்ட. சூப்பர். நீ எங்கே வேணா முளைச்சுக்கிடுவ. ஏன்னா இந்த ஊருக்கு வந்துட்டேன்னா பாண்டிமுனி ஐயா உன் கூட வருவாரா. வாழ்த்துக்கள்ரா. சூப்பர். மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதம் ஒத்துவான், ஓடகிடி குமரன். உண்மையிலே நாடக உலகத்திலே எத்தனை வாத்தியார் இருக்கலாம். அத்தனை வாத்தியார்களும் குறைஞ்சது 10 பேர் 15 பேருக்கு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு பெருமை மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அரசகுலம் டிவி ஜெயஞ்சித்தப்பா அவர்கள் தான் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின பெருமை எங்கள் வாத்தியார். அவருடைய மாணவர் தான் இந்த மிருதங்க சக்கரவர்த்தி. அவனுடைய வாசிப்பே அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். மருது பெரியப்பா என்ன பெரியப்பா என்ன பிரச்சனை? டொனேஷன் வாங்கலை. சரிப்பாய் அவங்க கொடுக்குறாங்கன்னா எப்பாய் ஒன்று சொல்கிறேன். நாளைக்கு உனக்கு பிள்ளையா நான் தான் இருப்பேன். ஒரு அன்பாளையம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். எப்பாய் உனக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன். பேசாமல் இரு. இந்த பத்தியா இந்தா வாரு
நாளை காலைல வண்டியை மறிச்சு போராட்டம் கூட நடத்துவேன். அப்பா பூரா பாசத்தை தர்றா அப்பா. அவங்க தப்பு பண்ணா நான் மன்னிப்பு கேட்குறேப்பா. அட கண்டாளி மேனே. மதுரை ஜக்கிமங்கலம் கண்ணன் தினேஷ் வழங்கும் கேடி பாய்ஸ் நடன நாட்டிய கலைக்குழு சக்கிமங்கலம் மதுரை கண்ணன் தினேஷ் வாழ்த்துக்கள் தம்பி. சூப்பர், தொடரட்டும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி மனோஜ் அவர்கள் பலவாத்தியத்தை இசைப்பார். மனோ ஆறா. போதும் போதும், என்ன அடிச்சாலும் பாடுறேன். எத்தனை பாட்டு பாட? ஒரு 50 பாட்டு பாடவா? தெரியும், பாடுறேன். இந்த அடுப்பை கூட்டிட்டா இல்லை, இந்த இடியப்பத்தில் என்னதான்டா இருக்கு? 2024 மாற்றிட்டேன் அதிரசம். இன்னும் ஒரு 10 நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என் தம்பியை. அவங்க சந்தோஷமாக இருக்கத்தானே நான் கோமாளி வாசமே போடுறேன். சிறந்த முறையில் இந்த தாளக்காரன் பேரை சொல்லிட்டு ஐயா பெரும்படுகு முத்திரையர் ஐயா பாட்டு பாடுறையா. இங்கிட்டு வாப்பா தம்பி, வாப்பா. பெரிய தாலி வரைச்சிட்டு குடிக்கிற மாதிரி தான் நிற்பேன். சொல்லுங்கம்மா. இதில் வாலிமை என்ன வேலைக்கு வந்திய? தாளாசிக்கம்மா. போய் எங்கிட்ட போய் சூம்புங்க. தாளம் போகிறவரும் இங்கேருந்து வர்றாரு, பெரிய பிஆர்ஜி வண்டி செக்கர் மாதிரி. தாளம் எங்கடா? அங்கே இருக்கோம்மா. ஐயோ, நாடகத்தை நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்னையே சொல்லக்கூடாது. எம்கேஆர் வந்து ஒன்றுமே செய்யலைன்ற அப்பு அமைதியாக இருந்தா தப்பு நாடகம். அப்போ உங்கள் காசு வேணா, நான் 500 ரூபா தரேன். அவன் வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போப்பா, வீட்டில் போய் படுப்பா, நான் வரேன். பெரிய பேர் என்னப்பா? மலாச்சாமி. அவர் சார்பாக 101. அப்பா அடன பேச மாட்டார், அவர் காசை வாங்கலை. சதீஷுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. உண்மையிலேயே சினிமா வாய்ப்பை தேடி எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கூதி மயந்தே அவன். வாழ்த்துக்கு. ஒரு 2-3 படத்தில் நடிச்சிருக்காரு. அது நானாக போய் 2 தடவை பார்த்தேன், தெரியலை. அப்புறம் கேட்டேன், மாப்பிள்ளை அந்த படத்தில் நடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, வெற்றி தேட்டரில் போய் பார்த்தேன், ஆளை காணான்னு. அந்த ஹீரோ எடுத்தவொடனே ஒரு 2 பேர்த்த வெட்டு வரலாமாம்மா. அதில் வெட்டுப்பட்டு ரத்தத்தோடு கிடப்பில்ல, அதில் ஒரு ஆள் நான் தான்ட்டேன். வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை. அடுத்த வட்டம் ரிவல் ஷாட்டுக்கு செக்ஸ் போடுறதுக்கு நடி. சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இருந்துங்க, அவனை அடுத்து நான் நடிக்க வைக்க போகிறேன். சினிமா நடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் தமிழ் குடிமகன் படம் நடித்ததுக்கப்புறம் நான் சினிமாவிலே வந்திருக்கலாம். சேரன் சார் சொன்னார், ஏன் போல என்னை இவ்வளோ தூரத்துக்கு பேர் வாங்கி வச்சு இன்றைக்கி 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊத்துறேன் அன்பாளையம் ஒன்று வச்சு காரணம் இந்த கலை தான். இந்த நாடக கலையும் என் உறவுகளை விட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் நான் கோமாளியாகத்தான் இருப்பேன் என்பதை தெரியும். உண்மையிலே தாளம். சரி உட்காருப்பா. படக்கு படக்குன்னு எந்திரிச்சா நான் மனுஷன் தானே, பயந்து கிடக்கப்போ. சரிங்க இப்போ உங்கள் பேர் இப்போ 100 ரூபா கொடுத்ததுக்கே எந்திரிச்சியாப்பா? கொஞ்சம் பிஸ்னஸில் இருந்துட்டேன், ஒரு பிளாட் ஒன்று பத்திரம் போடுறதுல 100 ரூபா கொடுத்தேன். எங்கள் அப்பனுக்கு நன்றி. மாப்பிள்ள அமைதி, சைலன்ஸ். எல்லாம் பாடத்தை கவனிங்க. கரெக்டாக பாட்டுக்கு பாடுற பாட்டு கரெக்டாக தாளம் போடுங்க. சரிங்கம்மா. சின்ன மணி குயிலே, அந்த மியூசிக் மயிரெல்லாம் நீங்கள் போட வேணாம், தாளத்தை போடுங்க. பெரிய யுவன் சங்கர் ராஜா டொட மயிரை போடுங்க. பாடல வருவோம்மா. கருத்த மச்சான் கள்ளத்தானா எதுக்கு உள்ளதே எரிச்சலாக இருந்துக்கிட்டு இருக்கேன், உன்னை கொண்டே விடுவேன். காவல்துறை இருந்தால் என் மேலே 2 கேஸ் போடுங்கயா, இவன் மேலே 1 போடுங்கயா, பாலியல் வன்கொடுமை.
ஐயா அந்த பழக்கமே இல்லை மாமா. பழக்கம் இல்லைன்னு சூம்புருக்கா வர்ற மயிர்மேனே என்ன வரனா தாளம் போடுங்க. சரிங்க மாமா. அப்பல ஆமா பூராமே இருக்கிற ஊரா சொந்தக்காரர். சரிங்க மாமா. தமிழனா இருக்கிற யாரா இருந்தாலும் நமக்கு சொந்தக்காரர். சரி மாமா. ஏலே மயிர்மேனே கிளி மாதிரி சொன்னே சொல்லாதடா. கரெக்டா போடணும். சரி மாமா. மறுபடியும் சரி மாமா சொன்னியாரா? இல்லை மாமா. அப்பல நான் மூக்க சிந்தி விட்டுக்கிட்டு காய விட்டுட்டு அரைஞ்சி விடுறேன் அப்புறம். சரி மாமா. ஏ உண்மையில லூசாடா. ஏதோ மோகம் சரி ஏதோ தாகம் சரி. நேத்து வர லலலலலா. உங்க அப்பாவுக்கு விரைக்கலையே. காரணம் என்ன? அரும்பார. அப்பல கரெக்டா போன. சரி மாமா. கண்ணை திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும். அல்ல 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 நான் ஆம்பளை ப்ரோ செரு பிஞ்சு போவேன். அவ்வளோ காமத்தில் தெரியல மயிர் மயங்கலாம். பாட்டில் அப்படிதான் வரும். நான் இல்லைங்க பொம்பளை வேற. இவனுக்கு புரியல என்ன மாதிரி புரியல. இந்த இடத்துல போய் இதை வச்சுக்கிட்டு பிரியாணி 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 அடிக்கணும். எப்படி மாமா? பிரியாணி பிரியாணி பிரியாணி. மூக்குத்தி போட்ட முள்ள மூக்கு அந்தட்டு போட்டுக்காரி நான் வாரே நடிச்சாமோ நிலவா முழுச்சிருடி. விடுறான் விடுறான். உன மாட்டுத்தாவில் வண்டியை தூங்குறான். காலையில இட்லிக்கு பிறகு திங்க விட்டுருப்பேன் மயிர் மேனே. வாயில் நான் சொன்னா அதே பிரியாணி பிரியாணி மயிறு. அப்பெல்லாம் இல்லை மன்னிச்சுக்கோமா. சரி சரி மன்னிச்சிட்டேன். இதுக்கு மேலே மன்னிப்பு வேணுமாடா? நான் இதுக்கு மேலே கேவலப்படணுமாடா? சரி மாமா. என்னைக்கு முண்டமா உரிய போறீங்களோ அன்னைக்கு தான் கூட்டம் இதோட டவுல் மடங்கா வரும் என்னை எரிக்கிறதுக்கு. இப்போ கரெக்டாக போட்டுருவோம்மா. இவங்களுக்காக தான் நான் 4 டவுசர் போட்டு வரேன். நீ வா ஓட்ட வச்ச சட்டியை உறிஞ்சு விட்டுருவேன். அண்ணே என்னண்ணே வாங்கண்ணே. மாப்பிள்ள நீ வேணாம் மாப்பிள்ள உன் தரத்தினு பிடிச்சி ஆட்டிடுச்சு. கருப்பாயிரணி உயர்திரு காவல்துறை அதிகாரிகளை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். கருப்பாயிரணி காவல்துறை அதிகாரிகளை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்மளை எல்லாம் இரவுகள் பாராமல் தன்னுடைய குடும்பத்தை விட்டு நமக்காக பணியாற்றி கூடிய எல்லை கருப்பனை போல் தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை வருக வருகன அன்புடன் அழைக்கிறோம். வாங்கய்யா ஐயா 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 மேடைக்கு வாங்க. சும்மா வாங்கய்யா. இந்த இங்கிட்டு படி இருக்கு பார்த்தீங்களா ஐயா? உங்களுக்கே படி இல்லாமல் அது பண்ணுறத. இங்கிட்டு வாங்கய்யா. தம்பி இரு தம்பி. நானே பயந்து பயந்து நிற்கிறேன். வெவ்வேறு டூன் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்போ என்ன நடக்கும்னே இது இல்லையாடா. ஐயா துப்பாக்கி இல்லையா? என்னைய சுட முடியுமா? சும்மா சுடுங்க. பாரா படுத்துறாங்க என் தம்பியை. எனக்கு அதிக நண்பர்களே காவல்துறை அதிகாரியாக தான் தன்னுடைய கடமையை அழகாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஐயாவை பார்க்கும்போது இங்கே வாரு. ஒன்றும் சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணன் இல்லை எங்கள் அண்ணன் இல்லை ஜாமி இல்லை. அப்படி வா. ஒன்றும் சொல்ல மாட்டேன். அண்ணன் அழகர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். ஓடப்பட்டி அழகர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெரியப்பா மையன்டா. அண்ணே 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 நீ வரலன்னா நான் பேச மாட்டேன். எங்கள் அண்ணன் மேடைக்கு வரலைன்னா எனக்கு அதிக. அண்ணே 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 இப்படி வாங்கண்ணே. என்ன இப்படின்னா என்ன? வேற ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கைதட்டு கொடுக்கலாம் எங்கள் அண்ணன் தான். அண்ணன் அப்புறம் எங்கள் அண்ணன் இளையராஜா எங்கள் அண்ணன் இல்லையா? காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு நம்ம அண்ணன் 2 வார்த்தை இந்த தம்பியை சத்தம் போடுறது மட்டும் வேணா. 2 வார்த்தை எல்லாம் அமைதியா. உண்மையிலே எத்தனை பேர்த்த ஏழை வாழைகளை வாழ வைத்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர்
அத்தனை தமிழ் ஒரு இதயத்திலும் குடியிருக்கிற கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி எங்கள் அண்ணன் பேசும். அதுக்கு தான் கூப்பிட்டேன். மிமிக்ரி கைதட்டலாம். எந்த துறையில் இருந்தாலும் திறமை உள்ள மனிதன் என்றால் என் தமிழனை தவிர யாரும் கிடையாது. கேப்டன் பேசலாம்ல, வீடியோல எடுக்கக்கூடாது. இந்த கருப்பாயிரணி வீரபாடி நகரை சேர்ந்தவங்க இந்த முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் நீரோண்டி வாழ்ந்து இந்த கருப்பாயிரணியை காப்பாற்றணும்னு அந்த ஆண்டவனான கள்ளழகர்கிட்டே நான் விரும்புகிறேன். புரியுதா? சரிங்கண்ணே, சரிங்க. ஹலோ, ஆம், ஹலோ ஹலோ, எக்கோ. காட்டு வழி போற பொண்ணு கமலம் போடாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, பெரும்பிடுகு முத்துரையர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, பெரும்பிடுகு முத்துரையர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கமலம் போடாத, காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத, முத்துரையர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, கருப்பாயூரணி பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. முத்திரைய பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. முத்திரைய பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபர் உலகம் சாமையா, சிவனுக்கு கண் கொடுத்த வம்சமையா, சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபர் உலகம் சாமையா. அத்தி மரம் பாரு இன்னும் பேசுது உங்க பேரு. ஆமா, அத்தி மரம் பாரு இன்னும் பேசுது உங்க பேரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, முத்துரையர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. ஆமா, பெரும்பிடுக பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா, நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா, நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா. உலக நாடு பூரா இன்னும் பேசுது உங்க பேரா. ஆமா, உலக நாடு பூரா இன்னும் பேசுது உங்க பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, பெரும்பிடுகு பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. ஆமா, அம்பலகாரு பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. ஆமா, மலையண்ணா பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. ஆமா, முத்துரையர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு. சாமியை கூப்பிடவா வேணாமா? விழா கமிட்டி என்ன சொல்றீங்க? வேணாம். ஆ ரைட். இல்லை, கேட்டுக்கிட்டேன். என்னென்னா இப்போ கூப்பிட்டேன்னா வந்து ஊர் தாங்காது. அது சாம்பிள், இது மெயின் பிக்சர். அதனால் சாமி துடியாக இருக்குது. பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ விழா கமிட்டி நான் கேட்குறேன். ரொம்ப நன்றி. நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். எத்தனை நடன மங்கையை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வர்ற டான்ஸை ஒவ்வொரு ஆட்டத்தையும் கண்ணு இமைக்காமல் பார்ப்பீங்க. அப்படி ஒரு நளினமாக ஆடக்கூடிய பாடக்கூடிய டான்ஸ் தான் என்னுடைய அக்கா மகள்
சந்தான லட்சுமி அவர்கள் நடனமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னது குலுங்குதடி சிடுநடி முகத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை எழுதுதடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னது குலுங்குதடி சிடுநடி முகத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை எழுதுதடி. அந்த ஐயா பேர் என்னப்பு? நொண்டி அலெக்ஸ் ஆனமல்ல கொடிக்குளம் எங்க ஐயா சார்பாக ரூபாய் 101. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகன் ரேடியோஸ் மங்களக்குடி உறவுகள் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 501. நன்றி நன்றி. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணி. என்னையை பொறுத்தளவு எத்தனை பேத்தை வளர்த்து விட்டு நன்றி இல்லாமல் போனாலும் உங்கள் 6 மாத குழந்தைய கூப்பிட்டு என்ற நடிக்க சொன்னீங்கன்னா கூட நான் நடிகனை ஆக்கி விடுவேன். வந்திருக்காங்க என் சிங்க குட்டியை உள்ள வாமப்பில் இருக்காங்க. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே 2 பேரும் கடுமையான வாமப். என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமன் உள்ளே மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னன். பச்சிலன் சிறுவன் குட்டி பப்ளு என்னுடைய மாணவன் உலக புகழ்பெற்ற பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். என் செல்ல மாணவன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ பாண்டியன் ரேடியோஸ் கருப்பாயூரணி. பாண்டியன் 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 இந்த நாடகம் மட்டும் அழியவே அழியாது. காரணம் யூடியூப் சேனல் கைதட்டு கொடுக்கலாம். என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, வாழ்த்துக்கள் தம்பி. அதனை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் நறுக்குடி அருகாமுள்ள குறிவனந்த மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் அன்பு தம்பி சிவகங்கை மண்ணின் மைந்தன் சிவகங்கை தினா யூடியூப் சேனல் என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அதனை தொடர்ந்து ரமேஷ், என் தம்பி ரமேஷுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, வாழ்த்துக்கள். என்னடா முண்டை மொட்டனாக்க முண்டை கப்புலிசா ரபீஸ் ரபீஸ் கபீஸ் கபீஸ் தம்பிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னடா பேரு கபீஸ் கபீசன் பொங்காசு இல்லடா. திருக்கோயில் பந்தல் அலங்காரம் அம்பளிப்பு உயர்திரு பி குமரன் MBA தொழிலதிபர் சிவஸ்ரீ அபிராமி பெட்ரோல் பங்க் PMK குரூப்ஸ் கருப்பாயூரணி. அன்பு உறவுக்கு நன்றி. அடுத்து சொல்லலாமா? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார். வாத்தியார் இல்லாத கலை அழகு பெறாது. என்னை அன்றே பிள்ளையார் சொல்லி ஓட்டு வாழ்க்கையிலே நீ பெரிய நடிகனாக வருவாய் என்று சொன்னது என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை. கற்றுக் கொடுத்த குருநாதரை மட்டும் என்னைக்கு மறக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அந்த தொழிலை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களோ அந்த கற்றுக் கொடுத்தவர் உங்களுக்கு துரோகம் பண்ணால் கூட நீங்கள் பண்ணாதீங்க. உலகத்தில் குருநாதர் இல்லாத வித்தை குருட்டு வித்தை. என் அன்பு வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷமா உடமறந்தேன் படுக்க கள்ளிசேரி காணிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் எங்கு போனாலும் பெருமையாக சொல்லுவேன். நான் விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவுகளாக நானும் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் இருக்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கும் நாள் கொஞ்ச நாள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனால் வாழ வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர் ஆடி 30ஓடு நாடகத்தை நிறைவு செய்து திரைப்படத்துக்கு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு மீண்டும் தை 1ஆம் தேதியிலிருந்து நாடகத்துக்கு வருவேன். அடியன் MKR பப்புனு காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். பொதுவாக என் மனசு தங்கும் ஒரு போட்டியின வந்துவிட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கும் ஒரு போட்டியின வந்துவிட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்
நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். செல்வங்களும் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக 100 ஆண்டு காலம்